திமுகவின் செயல் தலைவராக மு க ஸ்டாலினை அக்கட்சியின் பொதுக்குழு தேர்வு செய்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் தொடங்கிய இந்த பொதுக்குழுவில் திமுகவின் விதி 18 திருத்தம் செய்யப்பட்டு மு க ஸ்டாலினை திமுக செயல் தலைவராக அறிவிக்கும் தீர்மானத்தை பொதுச் செயலர் அன்பழகன் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தை துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் வழிமொழிந்தார். இதன்படி திமுக தலைவருக்கு உள்ள அனைத்து அதிகாரங்களும் செயல் தலைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இயக்கப்பணியை உங்களுடைய ஒத்துழைப்போடு நான் ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஏற்புரையாக உங்களிடத்தில் தெரிவித்து தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி எடுத்துச் சொல்வது உண்டு. நான் பல நிகழ்ச்சிகளில் கூட குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். இதே சென்னை மாநகரத்தினுடைய மேயராக நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அவர் சொன்னார், மேயர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு. அதை நான் பொறுப்பு என்று உன்னிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பொறுப்போடு நீ பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு பொறுப்போடு நீ கடமை ஆற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த செயல் தலைவர் என்பதை நான் பதவியாக கருதல, தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வது போல இதை ஒரு பொறுப்பாக கருதி பொறுப்போடு பணியாற்ற நான் உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன்.